இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 12வது வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இன்னைக்கு கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நம்மோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாத இல் பொருளாவார்கள். அன்றைக்கு இது யாக்கோபின் சந்ததியை குறித்து சொல்கிறார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபேன்னு சொல்கிறார். என் சிநேகிதனும் ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார். நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உங்களை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபின் கூட்டத்தார் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் இவ்வாறு அவர் அழைத்து அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவர்களை எடுத்து கொண்டு வந்து அவர்களை வெறுத்து விடாதபடிக்கு, அவர்களை தள்ளி விடாதபடிக்கு தம்மிடத்தில் அவர் சேர்த்து கொண்டார் இல்லையா? அதனால நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னே ஏசாயா 41:10 சொல்லுகிறதையும் பார்க்குறோம். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன்னே சொல்கிறார். கர்த்தருடைய நீதியின் வலக்கரம் நம்மை தாங்கும். கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சகாயம்னா உதவி கிடைக்கும் இல்லையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கணும்னே சங்கீதம் 121:1-2 வசனத்துலேயும் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களை என்ன சொல்கிறாருன்னா, உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்கள் யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். காரணமின்றி பகைக்கிறவர்களும் காரணமின்றி வழக்காடுகிறவர்களையும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள்னு சொல்கிறார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அப்போ அவர்கள் ஒன்றுமில்லாது போவார்கள் என்றால் இந்த பூமியில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாத இல் பொருள்னா இல்லாத பொருளை போல அவன் மறைந்து போவானே. இன்னைக்கு நமக்கும் தேவன் அந்த வாக்கை கொடுக்கிறார். நம்ம விசுவாசிப்போம், கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். ஏன்னா அன்னைக்கு யாக்கோபுக்கு துணை நின்ற தேவன் அவர் நீதியின் வலக்கரத்தினாலே நம்மையும் தாங்கி வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 37 அதிகாரம் 34-36 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்போது இந்த மாதிரியாக நம்ம எல்லையில் ஒருவனும் போராடாமல் நமக்கு எதிராளிகள் உருவாகாமல் இருக்கணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நம்ம கை கொள்ளும் போது இந்த மாதிரியான போராட்டங்கள் நமக்கு வராது இல்லையா? நீ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அப்போ பூமியை கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள்னே வசனம் சொல்லுது மத்தேயுல இல்லையா? அப்போ பூமியை நாம் சுதந்திரித்து கொள்ளவும் நம்மை உயர்த்தவும் தேவன் வல்லமையுள்ளவர். ஆனால் துன்மார்க்கர்களையோ அறுப்புண்டு போவார்கள், அதை நீ காண்பாயினே சொல்கிறார். கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கென்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழை தோங்குகிறவனா அவன் இருந்தானான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். அவன் அதாவது எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நாம் இப்படி இருக்கமேன்னு சொல்லி நம்ம குறைப்பட்டுப்போம் இல்லையா கர்த்தரிடத்தில். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவன் பச்சை மரத்தை போல் நல்ல கொழுத்து செழித்து இருக்கலாம், ஆனால் அவன் ஒழிந்து போவான். அவன் 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 இருக்கிற இடத்த நீங்கள் பாருங்கள், அங்கே அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லைன்னே வசனம் சொல்லுது. ஆனால் நீ உத்தமனை நோக்கி கொண்டுரு, செம்மையானவனையே பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி சமாதானமாக இருக்கு. அப்போ நம்ம உண்மையும் உத்தமமாக நீதியாக நடந்து உண்மையும் சத்தியமாக இருக்கிறவர்கள் அவர்கள் வழி எப்படி அவங்க கடந்து போனாங்கன்ற அந்த பாதையை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி நீங்கள் நடந்து கொள்ளும்போது அவங்களுடைய முடிவு எப்படி சமாதானமாக இருந்தது. அப்போ நம்ம முடிவும் சமாதானமாக இருக்கணும்னா செம்மையானவர்களை நோக்கி பார்க்கணும். தேவதாசர்கள் நம் முற்பிதாக்கள்லாம் எப்படி தேவனிடத்தில் பற்றுதலாக இருந்தாங்க, தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தாங்க, பரிசுத்தத்தோடு இருந்தாங்க, கர்த்தரை தேடினாங்க, கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்தாங்க இல்லையா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா அவர் இருந்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கி அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. யோபு 20 அதிகாரம் 8-9 வசனத்தில் இங்கே யோபு சொல்கிறாரு, தனக்கு விரோதமாய் பேசி கொண்டு இருக்கிறவங்களையும்
அதே போல் தான் இப்படி சோதிக்கப்பட்டு அவர் வந்து சகலத்தையும் இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறார்ல, அந்த நேரத்தில் அவங்க சிநேகிதர்கள் வந்து எப்படி அவரை பரியாசம் பண்ணி அவரை இகழ்க்கிறாங்க இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், தனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை எப்படி அவங்க காணாமல் போவாங்கன்னு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு யோபு. அவன் ஒரு சொப்பனத்தை போல பறந்து போய் காணப்படாதவன் ஆவான், இரவில் தோன்றுகிற தரிசனத்தை போல பறக்கடிக்கப்பட்டு போவான்னு சொல்கிறார். அப்போ நமக்கு விரோதமாய் வருகிற விரோதிகளை, சத்துருக்களை கர்த்தர் அப்படி தான் ஒரு சொப்பனம் அது கண்டு மறைந்து போகிறது போல, தரிசனம் கண்டு பறந்து போகிறது போல அது அவர்கள் மறைந்து போவார்கள். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லைன்னே சொல்கிறாரு. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அப்படி பொல்லாங்கர்களுடைய முடிவு அப்படி இருக்கும்ன்ட்டு யோபு சொல்கிறாரு. ஏசாயா 17:14 பார்க்குறோம், சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். அப்போது ஒரு பிரச்சனை போராட்டத்தை கொடுத்து கலக்கத்தையும் குழப்பத்தையும் சண்டை சச்சரவுகள் சமாதான குறைச்சலை ஏற்படுத்துகிறவங்க சாயங்காலம் மட்டும்தான் அது. விடியற் காலத்துக்கு முன்பு அவர்கள் இல்லாதபடிக்கு அவர்கள் ஒழிந்து போவார்கள்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை என்றே வேத வசனம் சொல்லுது. அதே போல் பொல்லாதவர்களை கண்டு நீங்கள் எரிச்சலாகாதீங்கன்னே சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களுடைய வீதமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி உங்களை ஒரு கொள்ளையாடுகிறார்கள், சூறையாடுறாங்க, உங்களுக்குரிய நன்மைகளை வந்து கொள்ளையிடணும்னு நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் இன்றைக்கி அவங்களுக்கு தர பதில் தான் இது. அவங்க சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகும், விடிய காலத்தில் அவங்க ஒளிந்து போவாங்க. அதுபோல் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தையின்படியும் நம்மோடு போராடினவர்களை நாம் தேடியும் காணாதபடி செய்வார். நம்மோடு யுத்தம் பண்ணின மனுஷர்களை ஒன்றுமில்லாத இல்பொருளாக்குவார். ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நமது வலது கரத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறதுனாலையும் அவர் நம்மளை திகையாதே கலங்காதேன்னு சொல்லி நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுறதுனால, அவர் நீதியின் வலக்கரத்தினாலே நம்மை தாங்குகிறதுனால நாம் எதை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. துன்மார்க்கர்களுக்கு உண்டாகும் முடிவை நம் கண் காணும், நம் காது கேட்கும். ஆமீன்.